நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீகாக் ஃபெதர் ஒர்க் பார்க்கலாமா? வாங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். வந்து ஃபெதர் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. டபுள் கலர் வந்து த்ரெட்டு கொடுத்துருந்தாங்க. லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ கொடுத்துருந்தாங்க. லைட் ப்ளூ கலர் சாரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு. இங்கே பாருங்கள், ஃபெதர் உள்ளெல்லாம் வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கேலப்லலாம் வந்து ஸ்டெயின் ஸ்டோன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல பளிச்சுன்னு இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே செயின் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க, ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ அனுப்பிச்சு இதே மாதிரியே ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேக்கில் வந்து பீகாக் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பீகாக்கு இதே மாதிரி பீகாக் கொடுத்துட்டு ஃபெதர் ஃபுல்லாகவே ஒரு ஃபெதரில் வந்து ப்ளூவும் ஒரு ஃபெதரில் டார்க் ப்ளூவும் கொடுத்து நடுவில் வந்து சிலகம் ஷேப்பில் வந்து ஜர்தோசி போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாகவே புட்டாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கங்கே டாட்லேயுமே ஃபெதர் டாட் வச்சு அதுலேயும் த்ரெட் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் உள்ள ஒர்க்கு தான் அது. எப்படி HSலாம் அதே மாதிரியே ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அழகாக இருக்குல்ல. த்ரெட் ஒர்க்குனாலே ஒரு தனி லுக்கு தான், ஹெவி டிசைனு. அப்புறம் வந்து டேகிள்ஸ் கேட்டிருந்தாங்க. டேகிள்ஸுமே வந்து ஃபெதர்லேயே வேணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 4 ஃபெதர்லேயே வந்து நம்ம டேகிள்ஸும் ரெடி பண்ணிட்டோம். இந்த பீகாக் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. பாய், see you.